ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சோன்னே செடியில் எதுவும் பூ பூத்துருக்கான்னு பார்த்தேன். மல்லிகைப்பூ நிறையா பூத்துருந்துச்சு. அது கூட ரோஸும் பூத்துருந்துச்சு. இதெல்லாம் பறித்து உருளியில் போட்டு வச்சேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று சண்டே மட்டன் சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நீ கொஞ்சம் சிம்பிளாக செய்யலாமேன்ட்டு மாங்காய் வச்சு தான் ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாங்காயில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். அந்த கேப்பில் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருந்தேன். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதை நல்லா மசிச்சுட்டு அது கூட தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான சின்ன சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரசத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய், கடுகு, அரைச்சி வச்சதை போட்டுட்டு அது கூட பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.